இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் செகண்ட் வீடியோ தான் போட போகிறோம். இவ்வளோ நாள் ஆச்சு ஃபஸ்ட்டு வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ நம்ம செகண்ட் வீடியோ போடுறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிருக்கு. அந்த வீடியோவுக்கு சரியாக வியூஸும் போல். காலைல வேணாலும் விழுவுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியாவது எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு நான் 100K அந்த மாதிரிலாம் கேட்கல, ஒரு 100 சப்ஸ்கிரைபர்னால் தேவைப்படுகிறது. அதனால் ப்ளீஸ் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம விளாட போகிற கேம் பேர் ஸ்லெண்ட்ரினா த செல்லர். லெட்ஸ் ப்ளே. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லெண்ட்ரினா கிராணியோட புள்ள கரெக்டா, கிராணியோட பேத்தி, அவ்வளோதான். ஓகே ஈஸி. ஐயோ, இந்த கேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெரராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தெரியல, பார்ப்போம். ஒரு புக் கிடச்சிச்சு நமக்கு. பார்த்தீங்கன்னா டார்கெட் 8 புக்கு. ஒரு புக் தான் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது இந்த ரூமில் செக் பண்ணி பார்ப்போம். ஐயோ, இதுக்கு ஸ்டோரேஜ் இருக்கணும்னு வேறு தெரியல. சவுண்டு கேட்டுச்சு தெரியுதுல, சவுண்டு கேட்டுச்சு. ஐயோ, பயமாகுது. எனக்கெல்லாம் கிடையாது. பார்த்தீங்கன்னா இந்த கேமை நமக்கு இன்றைக்கி முடிக்க போகிறோம். டிட் யூ ஹியர் த சவுண்டு? ஷோ முட்டு சந்தா. இதான் பார்த்தீங்கன்னா ஸ்லெண்ட்ரினாவோட சவுண்டு. இந்த சவுண்டை கேட்டாவே ஒரு மாதிரி இருக்குல்ல, ஒரு மாதிரி இருந்தாலும் கேட்டு தான் ஆகணும். என்ன தானாக திறக்குது? என்ன கைஸ் தானாக திறக்குது? ஒரு புக்கு இருக்குது, அதனால எங்கே நிற்கிதுன்னே தெரில. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக கைமா தான். வீட்டில் வேறு டிவியை சவுண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இருங்க, அது பின்னாடி போயிடுச்சு. என்னடா இது இப்படிலாம் பயமுத்துறீங்க? ஐயோ மறுபடியும் டிட் யூ ஹியர் தட் சவுண்ட்? மறுபடியும் அதே சவுண்டு, மாற்றமே கிடையாது, அதே சவுண்டு. ஏதாவது இருக்க மாதிரியே இருக்கே. மட்டும் இல்லை, என்ன நடக்குதுங்க? என்ன ஆச்சுன்னே தெரில நண்பர்களே. திடீர்னு அந்த சைடு பார்க்கவே கூடாதுன்னா அப்படி திரும்பினா நல்லாயிருக்கு, அங்கே மறுபடியும் பார்த்தா அப்படி இருக்குது. ஸ்லெண்ட்ரினாவை பார்த்தா திரும்பணும். அதான் பார்த்தீங்கன்னா கேம் கான்செப்ட்டு. இதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும். லூஸ் மாதிரி இப்போ சொன்னால் அவருக்கு தான் புரியும். அதனால தான் திரும்பினேன். திரும்பினதுக்கப்புறம் ஒன்றுமே ஆகலை. மறுபடியும் பார்த்தா ஐய ஒவ்வொன்றா இங்கே ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் எடுக்கிறதே தான் கஷ்டம். 5 மணிக்கு தான் உட்காந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி தான் இப்போ சாயந்தரம் பண்ணுவாங்கள்ல. ஷோ இப்படி தான் நம்ம எடுக்கும் போதெல்லாம் இதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடியே பண்ண இப்போ யாராவது கேட்டாங்களா அவங்கள? இதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறதே ரொம்ப பெரிய ரூம்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெருசெல்லாம் எந்த ரூமும் இல்லை. ஒன்றும் இல்லை. கிராணி கேம் பிளே போடலாமான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். நீங்கள் சொன்னாலும் போடுவேன், சொல்லனாலும் போடுவேன். நாய்கிட்ட வேற பக்கத்தில் போயிட்டேன் காரமாக. இதோட பேர் ஸ்லெண்ட்ரினா தான். இதனால தானே பேர் ஸ்லெண்ட்ரினான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு இப்போ சாவி ஓப்பன் பண்ணுற மாதிரி ஏதாவது ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ரூமில் எல்லாம் இவ வந்துடுறா. இப்போ எப்படி வெளியே போகிறதுன்னு வேறு தெரியலையே. இந்த வழியாக தானே போனோம்.
மறுபடியும் உள்ளே போய்ட்டுருக்கோம் நண்பர்களே. ஐயோ, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட் இல்லை. நம்ம டார்ச் கையில் வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு டார்ச்சை தான் வச்சுட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் டார்ச்சை கீழே போட முடியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் தூரத்தில் இருக்கிறதா. இப்போ வந்து இது ஈஸி தான். ஆனால் இங்கே பாருங்கள் ஈஸியில் ஏன் டார்க் இருக்குல்ல கேட்குறேன். அங்கே பாருங்கள், அங்கே உள்ள கருப்பாக இருக்கா. இப்போ நம்ம போகிறோம். இதே மாதிரி தான் எக்ஸ்ட்ரீம்லேயும் இருக்கும் கிராணியில். என்னானே தெரில. ஈஸின்னு அப்புறம் ஏன் வைக்கிறீங்க இல்லை கேட்குறேன். ஈஸின்னு அப்புறம் ஏன் வைக்கிறீங்க? ஆனால் எல்லாத்துலேயும் இப்படி தான் இருக்கும். ஈஸி நார்மல் எல்லாத்துலேயும் இப்படி தான் இருக்கும். இதுக்கிட்ட நீங்கள் இந்த கேமை நீங்கள் ஏற்றி பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்படி அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். இங்கேயே பார்த்தீங்கன்னா நமக்கு 6 புக் கிடச்சிருச்சு அந்த ஒரே ஒரு ரூம்லே. ஓஹோ, அந்த ஒரே ஒரு இது பார்த்தீங்கன்னா பெருசு கொஞ்சம். அதுக்கு முன்னாடி அந்த டோரை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா அங்கே ஏதாவது இருந்தால் என்ன பண்ணுறது? இப்போ இங்கே மட்டும் ஒன்று இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று தான் தேட வேண்டியதாக இருக்கும். இங்கே ஒரு புக் இருந்தால் அந்த அவ்வளோ பெரிய இடத்துல இல்லை இருக்காது. எப்படி இருக்கும்? அங்கே போய் ஐயோ எதுன்னு தெரில. அங்கே தான் இதுன்னு தெரில. இங்கே தான் கரெக்டாக போயிட்டேன். சூப்பர். நான் எடுக்கு. ஐயோ போலாமா வேணாமா? போடா போயிடுச்சு உள்ளுக்குள்ளே. கையெல்லாம் உதவுதுடா. ஃபோன் எல்லாத்தையும் கீழே போட்டிருப்பேன் பயத்தில். நெஞ்சு வேற பிடிச்சிக்கிச்சு. அவ்வளவுதானே இந்த இடம். சரி, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கேமிங் டெவில் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் லைக்கெல்லாம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு நல்ல விஷயமே நடக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன். நடக்கிறேன்னு கேட்டாங்க. இது மாதிரி மறுபடியும் வருது போட்டு நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி கிடச்சிச்சு. இங்கே பாருங்கள், நம்ம இப்போ அதுக்கு புக் எடுக்கிறதுக்கு முன்னாடி கற்றுருக்கலாம்ல. இப்போ இந்த புக் எடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெண்ட்ரி நான் கற்றுது. என்ன இங்கே நின்று பயமுத்துறியா? போடி, உங்களுக்குலாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். என்னது அது? மின்முனி பூச்சி. நம்ம ஊரில் கூட மின்முனி பூச்சியை காணோம். இங்கே இந்த இடத்துல அவ்வளோதான் கைஸ். மேக்ஸிமம் முடிச்சாச்சு. ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடுறேன். கற்று சாவே. சூப்பர். ஓ, கேமிங்கோட வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. அப்படிங்க நெட் ஆஃப் பண்ணி தானே வச்சுருக்கேன். அப்புறம் எப்படா வருது? நெட் ஆஃப் பண்ணி வச்சும் வருது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச 10,000 பாருங்க 10 ஃப்ரெண்ட்ஸுக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேமிங் டெவில் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். பாய்.